ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. பேக் சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி செட். முன்னாடி போக வேண்டியது தான். ஓகே, ஆல்மோஸ்ட் பேக்கிங் டன். மொபைல் கொஞ்சம் முன்னாடி மாட்டிட்டோன்னா எவ்ரிதிங் இஸ் செட். ஸோ மெகசி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி லோடட், அவ்வளோ பக்காவாக பேக் பண்ணியாச்சு. டன் வித் மெகசி. ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். டைம் வேறு ஆகிடுச்சு பாஸ், சீக்கிரம் கிளம்புவோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லி செட் டு ஸ்டார்ட் ஆர் ரைட். பாய் பாய் ஹைதராபாத். ஹைதராபாத் பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம ஹைவே பிடிச்சிடலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் விகாஷ். பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ டுவர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாக்பூர் போயிட்டுருக்கோம். நான் இன்னும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இன்ஸ்டாகிராமில் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, என்னோட டெய்லி அப்டேட்ஸ் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் NH 44 பிடிக்க. சிட்டியை விட்டு வெளில போகவே 24 கிலோமீட்டர்ஸ். இப்போ டுவர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் நாக்பூர் போயிட்டுருக்கேன். நாக்பூர் டு அந்த வாரணாசி ரூட் எடுத்து காத்மாண்டு, நேபாள். அதுதான் பிளான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 15 கிலோமீட்டர்ஸில் நேஷ்னல் ஹைவே பிடிச்சிடுவோம். அதாவது NH 44 கிலோமீட்டர்ஸ் வந்து என்னால் கவர் பண்ண முடியும் இன்றைக்கி. என்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ண முடியும். ஏன்னா ஒரு 4 days பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதனால் ஸோ ஐ எம் ஃபுல்லி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ரைடு, அதாவது டுவர்ட்ஸ் நாக்பூர்.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாக்பூர் வந்து 482 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. சூப்பர் சூப்பர். அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா சென்னை டு ஹைதராபாதே 700 சம்திங் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதையே வந்து 8 days 9 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட்டு 482 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நிறைய அப்பில்ஸ் வரும், நிறைய ஸ்லோப் ஏறுற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது டெக்கன் பிளாட்டூவில் நாக்பூர் வரைக்கும் அப்படிலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாமே அப்பிலாக ஏறும். இப்போ கந்திக்கோட்டாவில் பண்ண ப்ராக்டிஸு, கடப்பா ரூட்டு இதெல்லாம் இங்கே எனக்கு கை கொடுக்கும். இப்போது டைம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு டைமு. NH44 பிடிக்கவே எனக்கு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்ரு. இப்போ பிடிச்சாச்சு. டுவர்ட்ஸ் நம்ம நாக்பூர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி. பார்ப்போம் எவ்வளோ தூரம் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. 4 நாளுக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரைடை. கொஞ்சம் நிறையவே என்னால் கவர் பண்ண முடியணும். ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். kilometers for Nagpur. ஸ்ரீநகர் டெல்லியில் 1450 2600 அப்படி காட்டுது. टोल गेट पेर क्या है? मनोहराबाद टोल प्लाजा. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். டைம் வந்து 11:30 ஆகுது. நான் வந்து 7:40க்கு ஆரம்பித்தேன். நான் இப்போ டைம் 11:30. 50 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து அடுத்த 50 கவர் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி ஒரு 100 போட்டுடலாம். பார்ப்போம். ஒரு கொய்யாப்பழம் 15 ரூபா. என்ன பண்ணுறது? வந்துட்டான்டா அந்த மாதிரி தான். இப்போ மலையெல்லாம் என் கண்ணில் தெம்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் மழை வரதை பார்த்தாலே, மழைனா ரெயின் இல்லை, மலை மவுண்டன் வரதை பார்த்தாலே பகீர்ந்து. ஏன்னா ஃபுல்லாக அப்பில்லு. சைக்கிள் பற்றி நிறைய பேர் கேட்டிங்க, இது என்ன மாடலு, என்ன பிராண்டு, என்ன ப்ரைஸுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா MTB சைக்கிள் இருக்கிறதுலையே ரொம்ப டிஃபிகல்ட்டான சைக்கிள் இது ஓட்டுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் பைக்லேயே 3 பைக் இருக்குது.
ஐ மீன் சைக்கிளை தான் நம்ம வந்து பைக்குன்னு எப்பயுமே. மோட்ரு வச்சா மோட்ரு பைக்கு. இதில் 3 டைப் இருக்குது. ரோட் பைக்கு, ஹைப்ரிட், எம்டிபி. ஸோ இதில் வந்து ரோட் பைக் பார்த்திங்கன்னா டயர்லாம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். லைக் உங்களால் ஈஸியாக வந்து நிறைய கிலோமீட்டர்ஸ் ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுற முடியும். ஹைப்ரிட் வந்து லைக் எந்த டெரெயினில் வேணால் நீங்கள் ஓட்டிக்கலாம். ஓரளவுக்கு ஆஃப் ரோடிங் ஓரளவுக்கு பண்ணிக்கலாம் அண்ட் ரோட்லேயும் ஓட்டலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆஃப் ரோடிங்க்குன்னே வந்த வண்டி இது. நீங்கள் ரோட்டில் ஓட்டலாம், பட் உங்களால் வந்து மிதிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுவும் நான் பார்த்திங்கன்னா 40 kgs லோடு வச்சு மிதிக்கிறேன். ரெகுலர் சைக்கிளிஸ்ட்லாம் தெரியும் லைக் எம்டிபியில் இவ்வளோ தூரம் கவர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிவிட்டு. பட் நான் எம்டியில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே நிறைய பேர் வந்து என்னை விட நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கலாம். பட் என்ன டைப் ஆஃப் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் மேட்ரு. அண்ட் லோடு இருக்கான்றது ரெண்டாவது விஷயம். நாய்ங்களாம் நம்மளை பார்த்து போடுது. இப்போ 80 kilometers ஓட்டியாச்சு. இப்போ டைம் வந்து 2 o'clock. அது 7:40 2 o'clock வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா 80 kilometers கவர் பண்ணிட்டேன். எவ்வளோ தூரம் இருக்குது நமக்கு இன்னும் கையில்? 5 o'clock ஆகிறதுக்கு 3 hours இருக்குது. 3 hours நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். என்னோடய லாஸ்ட் டைமிங் பார்த்திங்கன்னா 110 kilometers நான் ஓட்டினேன். 8 hours நினைக்கிறேன். 8 hours 110. அதுதான் என்னோடய பெஸ்ட்டு. இப்போது அந்த பெஸ்ட்டை வந்து பீட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அடா பாவி. चेन्नई। चेन्नई से कितने दिन हुआ? 10। ऐसे कहाँ तक जा रहे? नेपाल। ब्लॉग करते कुछ? हाँ। कहाँ में जा रहे? अभी नेपाल जा रहा हूँ, उसके बाद पता नहीं कहाँ जाऊँगा। बाय। அது நம்ம கூட நின்று ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஓடுது மண்டைக்குள்ளே. இது ஒரு வேறு லெவல் ஃபீஸாக இருக்கும். நம்ம கூட ஒருத்தர் நின்று நம்ம ஒரு ஆளுன்னு மதித்து நம்மளை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது இப்போது. என்னமோ எனக்கு வெயில் அடிக்கிற மாதிரியே தெரில, ஒரே மூடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. மழை மட்டும் பெய்யக்கூடாது. நான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து 101 kilometers ட்ராவல் பண்ணிட்டேன். அதாவது நான் 7:40க்கு ஆரம்பித்து இப்போ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:30. இதுக்குள்ளே நான் 101 kilometers 40 kgs லோடோட தாண்டியாச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4:35 வரைக்கும் ஓட்டலான் இருக்கேன். அது என்ன வருதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் பெஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 110 இருந்தது. இப்போ என்ன இருக்கும்னு தெரில.
ஒரு 5.3 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் வருது. அவங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன். இன்றைக்கி ஸ்டேக்கு டைமும் 4:30 ஆச்சா, அதனால் இன்றைக்கி அதோட முடிச்சிடலாம். அதோட முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா 119 கிலோமீட்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அங்கே போய் முடித்தோன்னா 119. செகண்ட் என்னோட ரெக்கார்டு நானே பிரேக் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே நம்மளுக்கு இங்கே கிடச்சிருச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கவங்களாம் செம்ம. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த பெட்ரோல் பங்க்கில் கேட்டாலுமே எல்லாருமே ஆல்மோஸ்ட் லைக் ஸ்டே பண்ணிக்கோ, சேஃபாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் நான் கேட்டு முடியாதுன்னு சொன்ன இடமே கிடையாது. ஸோ என்ன சொல்கிறது, வேறு லெவலாக இருக்குது இந்த ட்ரிப்பில். அண்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லைக் பட்டன் அமைக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இன்ஸ்டாகிராம்லேயும் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. See you in another good video. Bye bye. Take care.